சத்குருவே சரணம். எண் 9 கூறியவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது 9ஆம் தேதி பிறந்தவங்க, 18, 27 தேதிகளில் பிறந்தவங்க, இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்க 9ஆம் எண்ணாக கருதப்படுகிறது. அந்த 9ஆம் எண்ணுக்குரியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கணும். இது முருகனுக்கு உகந்த எண், புரிஞ்சுங்க. இந்த அதாவது செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, செவ்வாய்னா அங்காரகன், அங்காரகன் தான் முருகன், அங்கே முருகனுக்கு உகந்தவர்கள். இந்த எண்காரர்களும் சரி, மேஷ ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், இவங்க எல்லாமே முருகனுக்கு ரொம்ப உகந்த ராசிகள், உகந்த எண்கள். அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. இவங்க ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணாங்கன்னா அற்புதமான தொழில். ஏனென்றால் இவங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. ஏனென்றால் அங்காரகன் தான் பூமிக்காரகன், அந்த கிரகத்திலே இவங்க பிறந்தவங்க. நல்ல இவங்களுக்கு சிகப்பு நிறம் போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி வேல்மாறல் படிக்கணுங்க. வேல்மாறல் இவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலில் வேல்மாறல் போய் படிங்க பாருங்கள். அருணகிரிநாதர் அருளிய வேல்மாறல் அதை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள்லாம் ஓடிடும். ரொம்ப நிம்மதியாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு உண்டு. முயற்சி செய்யுங்க. இப்பொழுது திருமண யோகம் வந்துருச்சு. திருமணத்தை காத்திருப்பவர்களுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள், நல்ல வரன் அமைஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். புரியுதுங்களா? இவர்களுக்கு அற்புதமான தெய்வம் திருச்சி பக்கத்தில் இருக்கிற வயலூர் முருகன். செவ்வாய்க்கிழமை போய் அங்கே உட்காந்து வேல்மாறலில் படிங்க. உங்கள் வாழ்க்கையை அப்படி முருகன் திருப்பி போட்டுருவார். ஏதாவது இந்த நான் சொன்ன விஷயங்களில் ஒன்றும் சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு ஒரு தடவை சரி பண்ணிக்கிட்டு நேராக திருச்சி வயலூரில் போய் முருகன் எதிரில் வேல்மாறலோடு உட்காந்துருங்க, படிங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அதுக்கப்புறம் 48 நாட்கள் முருகன் பார்த்துக்குவார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இந்த புலால் சாப்பிட்றதை விட்டுட்டு வெஜிடேரியனாக முருகனடை வழிபடுங்க. நல்ல அற்புதமான ஒரு எண் 9. எண்களிலே அதிசயமான எண், அற்புதமான எண். எந்த எண்ணை கூட்டினாலும், எத்தனை லட்சத்தை கூட்டினாலும் 9 தான் வரும். அதிசயமான எண்ணுக்குரியவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள். உங்களுக்கு வெற்றி பக்கத்தில் இருக்குது. அதனால் ஜனனகால ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து சரி பண்ணிக்கிடுங்க. திருச்சி வயலூருக்கு போங்க. ரொம்ப சிறப்பான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுங்க. வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். வணக்கம்.